எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக பார்த்த இஷ்யூஸ் தான். அதாவது ஜென்சி ப்ரொட்டஸ்ட், இல்லைனா நேபாள் ஜென்சி ப்ரொட்டஸ்ட் சொல்லலாம். ப்ரொட்டஸ்ட்னு சொல்கிறத விட ஜென்சி ரிவால்ட், அதாவது இது வந்து அது போராட்டத்தை விட புரட்சியாக மாறிச்சு. இந்த புரட்சினால என்ன நடந்துச்சு, அப்புறம் இந்த புரட்சி வந்து ஒரு அரசாங்கத்தையே, ஒரு கவர்மெண்ட், அதாவது ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டையே டோட்டலாக தலையில் திருப்பி ஒரு புது கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்குது. அப்போது ஜென்சிஸ், அதாவது இளைஞர்கள் நினச்சா என்னனாலும் பண்ணலாம், அது எப்படி கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட இந்தியாவோட ஜென்சிஸ் எப்படி இருக்கிறாங்க, நேபாளோட ஜென்சிஸ் எப்படி இருக்காங்கன்றதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே 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 छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम ஓகே. இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் எதனால நடந்துச்சு? ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்து அங்கே உள்ள கவர்மெண்ட் எதிர்த்து தான் நடந்துச்சு. அவங்களோட கரப்ஷனு அது வந்து ஒன்றாட போய்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்த்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு போராட்டம் மாதிரி இருந்தது. உரிமையை கேட்டு ரொம்ப ரொம்ப ஹார்ஸாக போயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? என்னன்னா சோஷியல் மீடியா, ஓகேவா, சோஷியல் மீடியா வந்து நேபாளில் வந்து பேன் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அதற்கு அகெயின்ஸ்டாக மக்கள், அதாவது அங்கே இருக்கிற யங் ஜென்ரேஷன் பீப்புள், ஜென்சி பீப்புள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா பேனுக்கு அகெயின்ஸ்டான போராட்டம் தான் இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் அதுக்கு முன்னாடியிலிருந்து ஜென்சி ப்ரொட்டஸ்ட், அதாவது சோஷியல் மீடியா பேனுன்றது எதுக்காக போட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போது என்னன்னா, அதாவது அந்த நாட்டில் வந்து அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இவங்க வந்து ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் நிறைய கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ப்ராப்பரான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக கரப்ஷன் எல்லா நாட்டிலையும் இருக்கிறது, இந்தியாவிலையும் இருக்கிறது. பட் நேபாளில் இந்தியாவிலேயே எவ்வளோ கரப்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் இந்தியாவோட நேபாளில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான கரப்ஷன். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து அவ்வளோ கரப்டடாக இருக்குது. எவ்வளோ கரப்டடாக இருக்குன்றதை பார்க்கும்போது வேலை வாய்ப்புட வந்து இளைஞர்கள் கிட்டத்தட்ட 20% இளைஞர்களுக்கு வந்து 20% இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியாக. அப்புறம் எல்லாத்துக்குமே லஞ்சம், எல்லாத்துலேயுமே ஊழல். அப்படி இருக்கிற கவர்மெண்ட்னால மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த எப்படி சொல்றது, அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதிகளோட குழந்தைகள், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கிறதுக்கு அகெயின்ஸ்டா இவங்க வந்து ஒரு சில ஹேஷ்டேக்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. ஸோ இவங்க இப்படி ட்ரெண்ட் பண்றாங்க, அவங்க எப்படி நம்மளுக்கு அகெயின்ஸ்டா, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இப்படி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலான்றதுக்காக நிறைய பேன் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த பேன் தான் இந்த சோஷியல் மீடியா பேன். அதுதான் ஆக்சுவலாக சோஷியல் மீடியா பேன் பண்றாங்க. அது ரெவால்ட்டா கன்வெர்ட் ஆச்சு. எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா, சோஷியல் மீடியா பேன் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வந்து பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது ப்ரொட்டஸ்டாக தான் போச்சு. அதை வந்து ரொம்ப கலவரமாக கன்வெர்ட் பண்ணதுக்கு காரணமே அரசு தான். ஆக்சுவலாக அதாவது மிலிட்ரி எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து மிலிட்ரி அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேருந்து இவங்களும் கலவரத்துக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ கலவரமாகி நிறைய பிரச்சனை ஆச்சு. கடைசி அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பேனை எடுத்தாங்க. பேனை லிஃப்ட் பண்ணியும் அந்த கலவரம் அடங்கலை. காரணம் என்னன்னா, எங்களுக்கு சோஷியல் மீடியா பேனுக்காக மட்டும் நாங்கள் போராடலை. எங்களுக்கு வந்து இந்த கரப்ஷன் ஸ்டாப் ஆகணும். இந்த கரப்ஷன் கவர்மெண்ட், அதாவது KPOD அவரோட எது KPOD தான் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் அவர் ராஜினாமா பண்ணணும், நாங்கள் புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அதில் கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு போராட்டம் எடுக்கிறாங்க. கடைசி இது எவ்வளோ தூரம் போச்சுன்னா, அந்த நாட்டோட பார்லிமெண்ட் அது பேர்ன் பண்ணிட்டாங்க, எரிச்சுட்டாங்க. எரிச்சது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் வீட்டை எரிச்சிட்டாங்க, நிறைய மினிஸ்டர்ஸ் வீட்டை எரிச்சிட்டாங்க, பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபை கொண்டிருக்காங்களா அந்த விபத்தில் சிக்கி எரிச்சதுல வந்து உள்ள இருந்த எக்ஸ் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், அவங்க இறந்துருக்காங்க. அது போக மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஓட விட்டு அடிக்கிறாங்க. அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் தெருவில் ஓட விட்டு ஒருத்தனை நேக்கடாக்கி நியூடாக்கி ஓட விட்டு அடிச்சாங்க. நடக்க மாட்டேங்குது.
ஸோ இந்த அளவுக்கு கொடூரமா போச்சு. கடைசி இப்போ அது எங்க போய் நிக்குதுன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணாரு, மினிஸ்ட்ரி கலைச்சி இப்போ அந்த சோஷியல் மீடியா எதுக்காக பேன் பண்ணாங்களோ அந்த சோஷியல் மீடியாலேயே எலெக்ஷன் வச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்போ அந்த நாட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் ஓட் வச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நேபாள். அப்படின்றப்போ இந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியான்றது ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ தூரம் டேர்ன் ஆகுதுன்னு பற்றியா? பவர் ஆஃப் யங்ஸ்டர்ஸும் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அவங்களோட ஈடுபாடு இல்லாமல் இது வந்து சாத்தியமே இருந்திருக்காது. அதாவது நீ வந்துட்டு ஊழல் பண்ற, அதை எதிர்த்து என்னால் உன்கிட்ட நேரடியாக வந்து பேச முடியலங்கிறக்காக தான் நான் வந்து என்னோட மனசில் வந்துட்டு இருக்கிறத நான் சோசியல் மீடியா மூலியமாக போடுறேன். அதை பார்த்து எரிச்சலாக நீ அதையே தடை செய்யறனாக்கா நான் என்ன பண்ண முடியும்? அதை நான் பண்றேன், அவ்வளோதான். இதுதான் யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். பயங்கரமான யூனிட்டி. அதாவது அவங்க நடத்தின போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கோ அந்த சுற்றி இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட எய்மே வந்து கவர்மெண்ட் தான். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான போராட்டமாக நான் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப அதாவது தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துச்சுரா. எப்படின்னா இது ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த டைமில் வந்து எல்லாருமே பயந்தாங்க. அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு குரூப் சேர்ந்து மெரினா பீச்சுக்கு போனாலே அடி விடும். ஐயோ பிரிச்சு விட்டுருவாங்க, எதுக்காக வர்றானே தெரியல, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒன்றும் நம்ம சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அது வந்து தமிழ்நாடோட ஜென்சி ப்ரொடெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த விஷயம் கவர்மெண்ட்டே திருப்பி போட்டுச்சு. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா எவ்வளவு தூரத்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம்ன்றதை வந்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணோம். பட் அதை ரொம்ப பெரிய லெவலில் ஒரு நாட்டோட ஆட்சியை மாற்ற முடியுன்றத வந்து நேபாள் ப்ரூவ் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து கன்ஃபார்ம் அதை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவங்களும் கன்ஃபார்ம் ஒரு எனக்கு பயந்துருப்பாங்க. அதாவது இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் பயப்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கவர்மெண்ட் நல்லா தெரியும். நான் சொல்லுறதுனாக்கா இந்தியாவை நான் குறிப்பிடவே கிடையாது, ஆனால் மற்ற கண்ட்ரிஸை நான் கண்டிப்பா. ஸோ கரப்ஷன், அதாவது நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயிலுக்கு கீழே முஸ்லீம் கோயில் இருக்கு, இல்லை முஸ்லீம் கோயிலை இடிச்சுட்டு இந்து கோயில் கட்டியிருக்காங்க. சாரி, இந்து கோயிலை இடிச்சுட்டு முஸ்லீம் கோயில் கட்டியிருக்காங்கன்ட்டு டைவர்ட் பண்ணி இன்னொரு விஷயம். ஆமா, அப்படி டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா அந்த கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது, அந்த சமூகத்தை சார்ந்த அந்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒன்று கூடிடுவாங்க. அப்போ ஒன்று கூட்டிட்டாங்கன்னாக்கா என்ன ஆயிடும்? அதாவது இப்போ அவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றாவே இருக்காங்க. அது யங்ஸ்டர்ஸ் ஜென்சி எல்லாம் ஒரே மைண்ட் செட், அவங்களுக்குள்ள ஜாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லைங்கிற ஒரே காரணத்தை வச்சு அவனுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை டேக்கிள் பண்ணி அடிச்சு ஒட்டச்சு ஒரு கவர்மெண்ட்டே திருப்பி போடுற அளவுக்கு. ஆனால் இதே இங்கே பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்துக்கு ஒன்று கூடிடுவாங்க, ஒன்றா மதம் இல்லைன்னா ஜாதி. டப்புன்னு அவனுக்கு சேர்த்து விட்டுட்டு இது தம்பி நம்ம ஆள் என்னப்பா நம்மளாலே போய் அடிக்கணும்னு போறாங்கனாக்கா இவனுக்கு ஒரு குரூப் தனியாக வந்துட்டு அடிக்க போகிற குரூப் இவனுக்கு சண்டை விடுவாங்க. ஏய் அது ஏன் ஆள்றா எப்போ அடி போனோம் வச்சா நம்மளாம் ஒன்றா தானே பேசி வந்தோம், நம்ம எல்லாத்துக்குமே கெடுதல்றா அப்படின்னு சொல்லி போகும்போது வச்சு என்னதான் இருந்தாலும் அது வந்துட்டு எங்கே அது நான் எப்படி கை வைக்க முடியும்? ஒன்றா விளையிடுவான், இல்லைன்னா அவனை எதிர்த்து நிற்பான். இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அரசியல்வாதிகள் உள்ளே வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் இவங்க சொன்னது கரெக்டு. இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னா அதை எப்படி டாக்கிள் பண்ணுங்கிறது இங்கே இருக்கிற அரசியல் கவர்மெண்ட் கிளியரா 100க்கு 200% வைங்க நல்லாவே தெரியும். அதனால அவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுமா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஆஃப் பண்ணணும்ட்டு அவங்களுக்கு ஈஸியா தெரியும். அதனால சின்னதாக தூக்கி போடுவாங்க, அது ஆஃப் ஆயிடும், அவ்வளவுதான். தற்கொலை கூட்டம். அது காரணம் என்னன்னா, அதுக்காக தான் அந்த கூட்டமே வச்சிருக்காங்க. அது காரணம் வந்து அவங்க ஜென்சிஸ் அப்படி இருக்காங்க, நம்ம ஜென்சிஸோட டிஃபரன்ஸ் அதுல நீட்டா கிளியரா தெரியுது. மற்றபடிய குழம்புல போடுறதுனா மூஞ்சில போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க எங்க போச்சுருக்கோ. இன்னொன்று நான் சொல்லிட்டா, இது சொல்லலாமா என்னன்னு தெரியல இந்த வீடியோக்கு. ஒரு சின்ன பையன் வந்துட்டாங்கன்னா அவன் வந்துட்டு சின்ன வயசு தான், அவன் ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துட்டான். சின்ன பையன் சரி சரி போதும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, அதை விட்டுருங்க. ஆக்சுவலா அவங்க எதுக்கு அகைன்ஸ்டா அந்த சோஷியல் மீடியால அவங்க வந்து ஹேஷ்டேக் போட்டாங்கன்னா நெப்போ கிட்ஸ். அதாவது எல்லாரும் கேட்டிருக்க வார்த்தை ரீசெண்டா தமிழ்நாடுக்குள்ள கொஞ்சம் ஜாஸ்தியாவே கேட்டு நிக்கிற பக்கம் நிக்கிறவன் ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்லறீரன். சோ நெப்போட்டிசம் அப்படின்ட்டு டைரக்டா எக்ஸாம்பிளா சொன்னா, எனக்கு ஒரு ஆசை, ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு காக்கணும்னு ஒரு ஆசை. இப்போ என்னன்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அது இது வந்து எல்லா ஃபீல்ட்லயும் இருக்குல்ல, சிங்கிங் ஃபீல்ட்லயா இருக்கட்டும், ஆக்டிங்லயா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும்,
இல்லை ஆக்சுவலாக எல்லாத்துலயுமே இந்த தாக்கம் இருக்கு. நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டு விட்டு எப்படின்னாக்கா செலிபிரிட்டிஸ், அதாவது மேக்ஸிமம் முகம் வெளியில வந்து தெரிங்கிற அந்த பாரா ஃபேமஸாக இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் வந்துட்டு அவங்களோட ஃபீல்டில் அவங்க பொசிஷனுக்கே திரும்ப வர்றது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வர்றது. அது வந்து எந்த மாதிரி போகுது அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னொரு திறமையான ஆளோட வாய்ப்பை இவங்களுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னாக்கா ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நான் ஒரு பொசிஷனில் போகிறேன், நான் காசு கொடுத்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு அந்த பொசிஷனுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொசிஷன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. டைரக்ட் எக்ஸாம்பிள் வந்து அரசியலில் பார்த்தோம்னா வாரிசு அரசியல் அது மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி நம்ம நெப்போன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்துட்டு மற்றவனோட வாய்ப்பை பறிக்காமல் அவன் திறமையை யூஸ் பண்ணி வந்து அவன் அதுலேயும் டேலண்டாக இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றவனோட வாய்ப்பை தட்டி பறித்து அந்த இடத்துக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறவன், அதாவது டேலண்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா அப்பாவோட ஃபேஸை மட்டுமே வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு சும்மா அங்கே இங்கேயும் நடந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் நெப்போட்டிசம். நெப்போ கிட்ஸ் இந்த மாதிரி ஹேட்டர்ட்டெல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து கோவம் இருக்கலாம், ஆனால் இப்படி கட்டக்கூடாது அப்படின்றப்ப நெப்போட்டிசம் இதுக்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நெப்போ கிட்ஸ், அதாவது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்கள் இவ்வளோ ஜாலியாக பப்புக்கு போயிட்டு காரில் அழகா சுற்றிட்டு அதே டைம் உங்களுக்கு அரசியல் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கு, ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இப்படிலாம் நீங்க போஸ்ட் போடும்போது எங்களுக்கு வயிறு எரியுமா எரியாதா? நாங்க திங்கிறதுக்கு சோறு இல்லாம இருக்கிறோம், நீ சந்தோஷமா குஜால் பண்ணிட்டு இருக்கிற. அது வயிற்றுச்சல்ன்றதை விட அது ஒரு ஆனந்தம். ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளவோ நல்ல நல்ல கான்செப்ட்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இது வந்து பெரிய பெரிய இடத்துலன்னு சொல்றோம், சின்ன சின்ன அதாவது சின்ன சின்ன விஷயத்துலயுமே இந்த நெப்போட்டிசம் இருக்குது. Who is Gen Z? மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்சிடா. அதாவது அவங்க நினைச்சா நாட்டோட வரலாற்றையே தலைகீழ திருப்பி போட முடியும்ன்றத வந்து இந்த ஒரு சம்பவத்துல நான் பார்த்துக்கிட்டேன். அதாவது அரசியல நிறைய கேட்டிருப்போம், இளைஞர்கள் நினைத்தால் எதனாலும் புரட்டி போட்டிருப்பாங்கன்ட்டு. அது நடந்துருச்சு சரியா. அதனால ஜென்சின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. எல்லாமேனா ஒரு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இப்போ நமக்குலாம் வந்து சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இல்லை, இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் அவங்க யூத்தாக இருக்கும்போதே, அதாவது யங் ஸ்டேஜில் இருக்கும்போதே அரசியல் என்ன, யார் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றத வந்து கண் கூட பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜ் நிறைய போகுது. நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நான் நேபாள் ஜென்சி சொல்றேன், நேபாள் ஜென்சி மட்டும் வச்சு பார்க்கும்போது நான் ஏத்துக்கிறேன். பட் இந்தியன் ஜென்சிஸ் எப்படி இருக்கிறாங்க, ஆக்சுவலா அவங்க சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் புள்ளிங்க. இது வந்து ரொம்ப நாள் அது தெரியாது அவங்களுக்கு, இதான் இப்ப ட்ரெண்டு, இப்பதான் புயலுக்கு சாரிங்களா பாக்குது. மற்றபடிய சமையலுக்கு போடாம மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரியான ஜென்சிஸ் தான் இங்க நிறைய இருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியால வந்து அவங்க வந்து தன்னோட நாட்டுல கரப்ஷன் ஒன்று இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு நெப்போட்டிக்ஸ் இருக்கு, எதிர்த்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணா, இங்க ஏன் ஜாதி ஏன் கொடிட்டு ஸ்பெயின் கொடியை விட்டுட்டு பிரேசில் கொடியை வச்சு சண்டை போட்டு இருக்கிற நெப்போட்டிக்ஸ் தான் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. ஸ்கார்பியோ காரை ரேஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதான் இந்தியன் நெப்போட்டிக்ஸ். அதுவும் தமிழ்நாட்டுல வந்து மத ரீதியான அரசியல் இல்லைனாலும் மத ரீதியான பிரிவினைவாதம் இல்லைனாலும் ஜாதி ரீதியான பிரிவினைவாதம் எக்கச்சக்கமா இருக்கு. கொடிகள் வந்து நாட்டு கொடியா, அது வந்து ஜாதி கொடியான தெரியல. அந்த மாதிரி இவங்க இந்த அளவுக்கு நீ ஒரு கமெண்ட்ஸ், ஒரு நார்மல் போஸ்ட்ல கமெண்ட் செக்ஷன் பாரு, சம்மந்தமே இல்லாம அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாமே பண்றது நம்மளோட ஜென்சிஸ் தான். நாட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கான ஒரு சூழலோ ஒரு போராட்டமோ இந்த ஜென்சிஸ்ல இல்லவே இல்லை. அதை பண்ற ஜென்சிஸையும் இவங்க தடுக்கிறாங்க. ரெண்டாவது இது வந்து அப்போ அவங்க ஒரு ஜாதிக்குன்னு ஒரு தலைவர் வச்சிருக்காங்க தெரியுமா, அந்த தலைவரை வந்து நம்மளை கொண்டாட விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் வந்து பொதுவான தலைவர் தான், ஆனால் இவங்க பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் போயிடும்னா, இப்போ அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிற தலைவர் வந்து மக்களுக்கு பொதுவாக பேசியிருப்பாங்க, ஆனால் அவங்க அப்படி தூக்கி வச்சு கொண்டாடும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அது அவர் வந்து அவங்களுக்கான தலைவர் போல இருக்கு அப்படின்றதுனால இவங்கள பார்த்து அவங்க மேலேயுமே ஒரு ஹேட்ரட் வருது. அதாவது அதுக்காக நீ ஒரு வாழ்க்கை போட்டினாலும் நீயும் அந்த புரிஞ்சுக்கிற வேண்டிய. இப்போ நம்ம இதெல்லாம் எதிர்த்து பேசுறது போதே நம்மள பிராண்ட் பண்ணிடுவாங்க, இவங்க வந்தாங்க. ஆனா அதுதான் இவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? நமக்கு தான் அது தெரியும். முதல்ல நாங்களாம் அது வேண்டாம்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். பட் அப்படி பேசுறவனே நீங்க பிராண்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் நம்ம ஜென்சிஸ் வந்து நிக்கிறாங்க. நல்லா வருவீங்க, பார்த்து கத்துக்குங்களா, நேபாள பார்த்து கத்துக்குங்க. அதே மாதிரி நேபாள் இந்த அளவுக்கு பிரிவினைவாதம் இருக்குதான் எனக்கு தெரியல, நம்மளை வந்து ரொம்ப பிரிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு காரணம். அதெல்லாம் அதாவது பழைய ஜென்ரேஷன்ஸ் ஓகே, அவங்களால அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வர முடியல.
ஜென் ஜி அப்படின்றப்போ புது ஜென்ரேஷன், நீங்க வந்து புதுசா இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் எவால்வ் ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த மைண்டை மட்டும் ஏன் எவால்வ் ஆகவே விட மாட்டேங்கிறீங்க? அதாவது டெக்னாலஜி கண்டுபிடிச்சா அதுல எப்படி பிற்போக்கா போகலான்றதை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னாலஜிக்குள்ளேயுமே பிற்போக்கு பிற்போக்கு தான். அதாவது பிற்போக்கு சிந்தனைகளை கொண்டு வந்து புதிய டெக்னாலஜில இன்டியூஸ் பண்றாங்க. அதான் சொல்றேன்ல, ஏஐ கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதுல அவன் என்னென்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியாக்காரன் மட்டும் ஆஸ்ட்ரோடாக்க கண்டுபிடிச்சான் பாத்தியா. 144 அந்த இன்னும் பரந்தூர்ல அந்த சட்டம் 144 இருக்கு. இது நார்மலா இப்போ அதாவது இப்போ ஜாதி கட்சி தலைவர் அந்த மாதிரி ஏதாச்சும் பேரிங் நடந்துச்சுன்னா அந்த போடுவாங்க, இல்லைன்னா யாராச்சும் முக்கியமான ஆட்கள் இறந்தாங்கன்னா அந்த டைம் அதெல்லாம் போடுவாங்க. பட் இப்போ அந்த கர்ஃபியூ போடுறதா எனக்கு தெரியல. கடைசியா நான் எப்போ பார்த்தேன்னா கொரோனா டைம்ல பார்த்தேன். கொரோனா டைம்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடினாக்கா இதுல இருந்துச்சு, ஜல்லிக்கட்டோட விவகாரத்துல இருந்துச்சு. இப்போ பரந்தூர் ஏர்போர்ட், அதுக்கடுத்து தூத்துக்குடியிலே இருந்துச்சு அந்த ஸ்டெர்லைட் போராட்டம், அந்த மாதிரி டைம்ல போடுறாங்க. பட் இந்த மாதிரி அளப்பறைய அட்ராசிட்டிஸ் பண்ணும்போது ஏன் போட மாட்டேங்கிறாங்க? போட்டாலும் அந்த இடத்துல பிடிச்சி அவங்க மேலே கேஸ் போடலாம்னா அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியல. ஓட்டு வராது இல்லை. ஸோ வந்து எப்படி சொல்ல போனா, ஆனால் இது கொஞ்சம் அரசியல் தான், இதனால நான் சொல்றேன். அதாவது இப்போ ஆளுமையில் இருக்கிற கடந்த 32 வருஷத்துல ஆளுமையில் இருந்த வெவ்வேறு இரு கட்சிகளும் அவனை நம்பி அவன் கிடையாது, அவன் கூட்டத்தை நம்பி தான் இருக்கான். அவன் கூட இருக்கிற கூட்டணியை நம்பி தான் இருக்கான். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும். இப்போ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்னா அவனால் 20% ஓட்ட கூட தாண்ட முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் கூட்டணி இருக்கான். ஒருவேளை கூட்டணி விலகி போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? 20% தான். அப்போ கூட்டணி வச்சிருக்கானா அவனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் தான் அவன் மட்டும் நமக்கு வருவோம். அவன் மட்டும் அங்கே விழுந்தாதான் நம்ம கூட்டணி வச்சு ஜெயிக்க முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம், அந்த 140 கமிஷன் இல்லை, இந்த ஒரு சில சட்டங்கள் அமல்கள் இதெல்லாம் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கும், ஜாதிங்கிற ஒரு இதை வச்சுட்டு அந்த ஒரு பேரை வச்சே ஓட்டு வாங்குறது எல்லாத்துக்குமான ரீசனே இது மட்டும்தான். தனித்துன்னா யாருனாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்குமே தெரியும். பட் அதே சின்ன சின்ன விஷயத்துல நிறையா இருக்குடா. அதே மாதிரி அரசியல் மாற்றம்ன்றது வந்து புரட்சி பண்ணா மட்டும் இல்லை, புரட்சியை வந்து எந்த இடத்துலனாலும் பண்ணலாம். நம்ம வந்து ஓட்டிங்ல ஒரு புரட்சி பண்ணுவோம். நம்ம டைரக்டா போராடி தான் நம்ம எல்லாத்துக்குமே அந்த மைண்ட் செட் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நம்மளுக்கு அந்த லேட்டஸ்ட் ஜென்சி மைண்ட் செட்டும் நம்மளுக்கு என்ன தேவை, அந்த மக்களுக்கு என்ன தேவை, அந்த அரசியல் இளைஞர்களுக்கு அந்த அரசியல் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அது தெரிய வந்துட்டு அந்த ப்ராப்பர் அரசியல் நாலேஜ் கிடைச்சினாலே இங்க வந்து அந்த அளவுக்கு புரட்சி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் எலெக்ஷன்லேயே கூட நம்ம அந்த புரட்சியை காட்டலாம். ஸோ இங்க வந்து உங்க மைண்டை எவால்வ் பண்ணுங்க. அரசியல் ஃபார்வர்டா முன்னாடி போங்க. நீ எவால்வ்னா நீ தெளிவா சொல்லணும். அரசியல் கத்துக்கோங்க.